இத்தனை தடவை கூப்பிட்டோம் ஆஞ்சநேயர் வரவே இல்லையே. ஒரு வேலை பண்ணலாம், வாழ்க ராமர்னு சொல்லலாம். ராமர் பேரை சொன்னா ஆஞ்சநேயர் வருவாரா? ராமர் மேல ஆஞ்சநேய சுவாமி உயிரையே வச்சிருக்காரு. ராமர் பேரை யாரு உச்சரிச்சாலும் உடனே ஆஞ்சநேயர் சுவாமி அந்த இடத்துக்கு வருவாருன்னு அம்மா சொன்னாங்க. அப்ப ராமர் பேரையே கூப்பிடலாம். ஜெய் ஸ்ரீராம், 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 ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். பசங்க என்னுடைய சுவாமி பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம், 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 ஜெய் ஸ்ரீராம். எதுக்காக குழந்தைகளா என்ன கூப்பிட்டீங்க? நாங்க ராமருடைய பேரை உச்சரிச்சா மட்டும்தான் நீங்க எங்களை பார்க்க வருவீங்களா? ராமர் நாமம் எங்க இருக்கோ இந்த அனுமானும் அங்கதான் இருப்பான். உங்க வீக்னஸ் தெரிஞ்சுதான் நாங்க ராமர் பேரை உச்சரிச்சோம். தெளிவான பசங்க தான். சரி, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? இங்க அம்மா அப்பாவை ஒண்ணு சேர்க்க. அதோட எங்க கம்பெனியும் நீங்க காப்பாத்தணும். அது என்னோட வேலை இல்லையே. சீதாராமரை தான் சேர்த்து வைப்பீங்களா? எங்க அம்மா அப்பாவை சேர்த்து வைக்க மாட்டீங்களா? ஆ, இலங்கைய மட்டும்தான் நீங்க இருப்பீங்களா? எங்க கம்பெனியை காப்பாத்த மாட்டீங்களா? ராமா ராமா, இந்த சின்ன பசங்க கிட்ட அநியாயமா என்ன மாட்டி விட்டீங்களே சுவாமி. எங்க அம்மா அப்பாவை சேர்த்து வைப்பீங்களா இல்லையா? ஆ, ஆ, ஆ. எங்க கம்பெனியை காப்பாத்த போறீங்களா இல்லையா? உங்களை பார்க்கும்போது என் சுவாமியோடைய பசங்க லவனும் குசனும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. நாங்க 11 குஷன் வேஷம் கூட போட்டோம். ம், எங்க ஸ்கூல்ல உங்க ராமர் கதையை நாங்க சொன்னோம். அப்படியா? இவ்ளோ செஞ்ச நீங்க உங்க அப்பா அம்மாவை உங்களால சேர்த்து வைக்க முடியாதா? நீங்க ஆசைப்பட்டதை உங்களால நிறைவேற்ற முடியாதா? அதை செய்யதான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். நீங்க எங்களை செய்ய சொல்றீங்க? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வீங்கல்ல. மனுஷங்க நினைச்சா கூட என்ன வேணாலும் செய்ய முடியும். அதை நிரூபிச்சு காட்டினவர் தான் என்னுடைய சுவாமி. மனித அவதாரத்தை எடுத்து சாத்தியம் இல்லாத விஷயத்தை சாத்தியமாக்கியிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ம், ம். ஜெய் ஸ்ரீராம். என்ன இது? ஆஞ்சநேயர் ஏதோ சொல்லாமலே போயிட்டாரு. நம்ம அப்பா அம்மாவை நாம தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதோட சேர்ந்து நம்ம கம்பெனியும் நம்ம காப்பாத்தலாம். நம்மளால எது முடியுமோ நம்ம அதை செய்வோம். நம்மளால அது முடியலன்னு வை, திரும்பியும் ஆஞ்சநேயரை கூப்பிடலாம். ஜுனு, லக்கி வாங்க. கண்டத்துல இருந்து அண்ணனை நிறைய தடவை காப்பாத்திருக்கீங்க. இந்த கண்டத்துல இருந்தும் நீங்க தான் அண்ணனை காப்பாத்தணும். இப்போ கையை விட்டு போற நம்ம கம்பெனிய நீ தான் காப்பாத்தணுமா? அது உன்னால மட்டும்தான் முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் செட் பண்றேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். அவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்மேன் மாறணும்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா டைம் கேக்குறீங்க. ஓகே, டைம் கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயம், நான் நாளைக்கு வரைக்கும் தான் கொடுப்பேன். நல்லா யோசிங்கக்கா. நீங்க என்ன பண்ணா மறுபடியும் மாமாக்கு சேர்மன் பதவி கிடைக்குமோ அத பண்ணுங்கக்கா.
நாளைக்கு ஓட்டிங் வச்சுட்டு சேர்மன் யாருன்னு டிசைட் பண்ணலாம். மாமா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னம்மா அது? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் இல்ல. மீட்டிங்ல நானும் அவரும் எவ்வளவு பேசியும் அவங்க கன்வின்ஸே ஆகல. நீங்க ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசினா பெட்டரா இருக்கும். சரிப்பட்டு வராதுமா. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஆமா அண்ணி, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் அந்த சரியோ குரூப்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம அந்த சரியோ இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறா. நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. லக்ஷ்மி சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முயற்சி பண்ணாம தோல்வியை ஒத்துக்கிறது சரியில்லைங்க. ஆமா மாமா, நீங்க கம்பெனியோட ஃபவுண்டர் தானே. ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஒரு சில பேருக்காச்சும் உங்க மேல நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்பதானே கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல நீங்க அவங்களுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த நன்றி அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்களுக்கு அந்த நன்றி இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி சீட் பண்ணிருக்க மாட்டாங்க ஜானு. எல்லாரும் கெட்டவங்க இல்ல விவேக். அதுல ஒரு சில பேருக்காவது நன்றி விசுவாசம் இருக்கும். மாமா, நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்க. சரிம்மா. ஹலோ சார், சொல்லுங்க. ராமு சார், நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னாச்சு மாமா? நான் தான் சொன்னேன்லம்மா, எல்லார் வாயிலிருந்தும் ஒரே வார்த்தை, அவங்க எல்லாரோட ஓட்டும் அந்த சரையுக்கு தானா. என்னாச்சு மேடம்? மித்ராவோட ஃபேமிலில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. ஓட்டு கேக்குறாங்க போல இருக்கு. அவங்க பெக்கிங் மட்டும் இல்ல, ரெக்கிங் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது மேடம். இந்த ஆட்டு மந்தங்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஐ நோ. அவங்க யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கம்மா. நாம வேற ஏதாவது ஆப்ஷன் பார்க்கறது தான் நல்லது. நமக்கு வேற என்னங்க வழி இருக்கு? மனுஷங்களுக்குள்ள நன்றி விசுவாசம்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அண்ணி. அவங்களுக்கு ஏமாத்த தான் தெரியும், உதவி செய்ய தெரியாது. காலையில விடிஞ்சதும் ஓட்டிங். இந்த நைட்டுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்? நமக்காக யார் உதவி பண்ணுவாங்க?